என்ன பாஸ் ஏன் இப்படி வளர்ற? போதுனே போதும். இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. நான் காசு இல்லாம கஷ்டப்படுறேன். அதனால உங்க எல்லாரும் என்ன பார்த்தா இலக்காரமா போச்சு. இங்க எல்லாமே என்ன அவமானப்படுத்துற மாதிரி நடக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, எனக்கு யாரோட உதவி இல்லாம எல்லாத்தையும் என்னால சமாளிச்சுக்க முடியும். போஸ், எத்தனை பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்காரு, இப்படியே பேசுறது? வேணாம் மாமா, எந்த பெரிய மனுஷன் தயவு எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். என்ன போஸ்? சுந்தரம், தயவு செய்து இந்த மனசுல இருக்க. அவன் எப்பவுமே இப்படித்தான். அவன் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். சரி சரி சரி, விட்டு தள்ளு. நம்ம பயதானே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மாணிக்கத்துக்காக யார்கிட்ட வேணாலும் எத்தனை கோடி வேணாலும் நீ உதவி கேட்கலாம். ஆனா இந்த போஸுக்காக யார்கிட்டயும் போய் நிக்காத. இருக்கிற மரியாதையும் கெடுத்துருவான். மாணிக்கம், நீ போய் ரத்னசாமி வர சொல்லு. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, பேச வேண்டியதை பேசி முடிச்சிருவோம். சீக்கிரமா. சரி. சுந்தரம், உனக்கு பெரிய மனசு. ஏய் தம்பி, அண்ணா இங்க வா. ரத்னசாமி எங்க? வெளில போயிருக்காருண்ணே, கடையில இல்ல. கடையில இல்லங்கிறதான் தெரியுதா? எங்க போயிருக்காரு? எங்கேயோ வெளில போயிருக்காருண்ணே. திருப்பி திருப்பி அதே சொல்ற. எங்க போயிருக்காரு சொல்றா? ஏதோ வேலை விஷயமா வெளில போயிருக்காருண்ணே, எங்கன்னு சொல்லல. நீங்க வேணா கிளம்புங்கண்ணே, நான் வந்தேன்னு சொல்றேன். என்ன இப்ப சுத்தி சுத்தி மார்க்கெட்ல தானே இருப்பாரு. அவர் வரட்டும், பார்த்துட்டே போயிடுறேன். அண்ணே, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்கண்ணே. முதல்ல நின்று உங்களை பார்க்க சொல்றேன். பரவாயில்ல தம்பி, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலையை ரத்னசாமியை பார்க்கறது தான். வெளில போய் அவரை தேடுறத விட இங்க வெயிட் பண்ணி பார்க்கறது தானே நல்லது. சரி, டீக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண? சரிங்கண்ணே. அண்ணே, ஒன்று சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. அண்ணா, இது ஒரு ராசி இல்லாத கடைன்னு சொல்லி தான் முதலாளியே விற்கிறாரு. இதை போய் நீங்க வாங்குறீங்களே, வேற கடையா இல்ல? என்ன திடீர்னு ஏன் மேல அக்கறை? அண்ணே, நீங்க நல்ல மனுஷன், நல்லா பழகுறீங்க. யோகம் இல்லாத கடை உங்களுக்கு எதுக்கு? தம்பி, தொழிலில் இந்த ராசி யோகம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. தொழிலுக்கு தேவை அக்கறை, உழைப்பு. இது ரெண்டும் என்கிட்ட இருக்கு. சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இந்த ராசி கீசிக்கெல்லாம் என்கிட்ட வேலையே இல்லை. நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத. வா சிதம்பரம், சாப்பிடலாம். சாப்பிடலாங்கிறியா? மாப்பிள்ளை வந்துட்டா சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். ஓ மாப்பிள்ளை மாணிக்கம் இருக்கானே, அவனைத்தான் நல்லா கவனிச்சுட்டு வரேன்ல. ஒரு வேலைன்னு வந்தா அந்த வேலையில தான் குறி. அப்படியா? முடியிற வரைக்கும் சோறு தண்ணி எதுலையுமே கவனம் கிடையாது. வேலை 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 தான். கேட்கவே சந்தோஷமா இருப்பேன். நீ வேணா பாரு, அந்த ரத்னசாமியை கூட்டு வந்து வேலையை முடிச்சாதான் அவனுக்கு நிம்மதி. வா சாப்பிடலாம். சண்முகம், சாப்பாடு எடுத்து வை. சாருக்கு போடு முதல்ல. கொஞ்சமா. போதும் போதும். போதும்பா, போதும். இந்த காலத்து வயசு பசங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். சாப்பிட வேண்டியது, தண்ணி அடிக்க வேண்டியது, ஊரை சுத்த வேண்டியது, இப்படி தானே பொழுது போக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சோம்பேறி பசங்களாயிட்டாங்க. மாணிக்க மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க. மாணிக்கம் ரொம்ப கெட்டிக்காரன். மார்க்கெட் விட்டு வெளியில வந்தாலும் இன்னி வரைக்கும் மார்க்கெட்ல என்ன நிலைமைன்னு கிளீனா தெரிஞ்சு வச்சிருக்கான். இந்த அக்கறையும் ஆர்வம் தான் அவங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படியே இருந்தா போதும், எங்கேயோ போயிடுவான். நீ சொல்றது ரொம்ப சரிப்பா. சிறு வயசுல பசங்க எடுத்துக்கிட்ட தொழிலில் ஆர்வம் காட்டினா எங்கேயோ போயிடலாம். அதுக்கு நீயே நல்ல உதாரணம். பாவன் சிறு வயசுல எத்தனை கஷ்டப்பட்ட. ஏதோ நீ பண்ண புண்ணியம். மாணிக்கமாவது கெட்டிக்காரனா வாச்சான். இவனும் போஸ் மாதிரி இருந்தா உனக்கு ரொம்ப தொந்தரவா போயிருக்கும். பார்த்து தண்ணி குடிப்பா. சுந்தரம், அப்படி சட்டுன்னு சொல்லிட முடியாது. போஸ் போய கோவக்காரன் தான், முரடன் தான். ஆனா தங்கமான பையப்பா, ரொம்ப பாசமான பையன். பரவாயில்லையே, என்னதான் இருந்தாலும் பெரிய மாப்பிள்ளையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியே. அப்படி இல்லப்பா. நான் உன்ன மாதிரி பெரிய முதலாளி இல்லப்பா. சாதாரண அப்புறாணி அப்ப. 4 பேர் 4 விதமா தான் இருப்பாங்க. தன்னை கட்டிக்கிட்டு தானே போனோம். அதுவும் மருமகங்க விஷயத்துல ரொம்ப அனுசரிப்பு வேணும். இது வேறையா? பின்ன இப்ப மாணிக்கமே பொறுப்பு இல்லாம இருக்காருன்னு வச்சுக்க, விட்டுற முடியுமா? அனுசரிச்சுக்கிட்டு தானே போனோம்.
குழந்தைகளை கட்டி கொடுத்துருக்கேமேப்பா, அவங்க சந்தோஷத்துக்காவது பணிஞ்சுதானே போகணும். அதெல்லாம் பரவாயில்ல சிதம்பரம். சொந்தங்க இந்த மாதிரி பிரச்சனைங்க அதை சமாளிக்கிறது, அப்புறம் அதை விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தான் வாழ்க்கையில சுவாரஸ்யமே. வெறும் காசு பணம் மாத்திரம் இருந்தா பெரிய சந்தோஷமா வந்துட போகுது. இது எல்லா பணக்காரங்களுமே பேசுற வச்சுதான்ப்பா. அப்படி இல்லை சிதம்பரம். என்ன பாரு, காசு இருக்கு, பணம் இருக்கு, என்ன பிரயோஜனம்? கட்டின பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா, ஒரே பொண்ணு, அவனையும் கட்டி கொடுத்தாச்சு. நான் மட்டும் தனிமையில இருந்து எல்லாத்துக்கும் வேலைக்காரங்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. வெறுமையா இருக்கு சிதம்பரம். எந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கேன்னா, சந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத விட சந்திக்கிறதுக்கு பிரச்சனைகளாவது இருக்கக்கூடாதான்ற நிலைமைக்கு வந்துட்டேன். உன் பேச்சே வித்தியாசமா இருக்குப்பா. சொல்றாங்கல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு, அந்த மாதிரி இருக்கும் போது. ஏன்டா டேய், எங்கடா ரத்னசாமி? ஏதாவது லாட்டரி சீட் கடையில் உக்காண்டாரேண்ணா? அதான் நான் சொன்னல, முதலாளி ஒரு லேட் ஆகும்னு. அடப்போட. நீங்க டீ தான் சாப்பிடுங்க. அட அட வாணிக்கம், என்னண்ணே, என்ன ஆளைய பார்க்க முடியல? இப்போதான் அந்த பழைய கடை விட்டாச்சுல்ல. அப்படியா? நீங்கள் அந்த பழைய கடையை விட்டு வந்ததுலேருந்து அந்த கடையே களையிழந்து போச்சுப்பா. டீ சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க, ரொம்ப நாளாச்சு. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. வழக்கம் போல் அதே இனிப்பு. ஏண்ணே இவ்வளோ சக்கரை போடுறீங்களா? கட்டுப்படி ஆகுதா? தம்பி, நம்ம டீயோட ஸ்பெஷலே இந்த இனிப்பு தான். அப்புறம் ஏன் டீன்னு விற்கிறீங்க? பாயசம் விற்க வேண்டியதானே? அப்புறம் தம்பி, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க முடியலங்கிறது மனசில் பெரிய குறையாவே இருக்குது தம்பி. இனிமே அடிக்கடி பார்த்துக்கலாண்ணே. இந்த கடையை கரையான் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் இனிமே நம்ம இடம். என்ன தம்பி சொல்கிறீங்க? இந்த கடையை நம்ம தலைவர் மக ரமேஷ் எல்லாம் வாங்குறத கேள்விப்பட்டேன். என்னது? அப்படி உங்களுக்கு யார் சொன்னது? இப்போ தான் தலைவர் மக ரமேஷையும் ரத்னசாமியும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு வர்றேன். டேய், ஏன்டா என்கிட்ட மறைச்ச? முதலாளி தான் சொல்லக்கூடாதுன்னாரு. வாப்பா மாணிக்கம். ரமேஷ் எங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரமேஷ் எங்க? அடடே மாணிக்கம், வாங்க வாங்க, ஆச்சரியமா இருக்கு. ரமேஷ், என்ன பழக்கம் இது? நான் பேசி அட்வான்ஸ் கொடுத்த கடையை நடுவுல போந்து கெடுக்க பாக்குறியா? என்ன நியாயம் இது? நியாய அநியாயத்தை பத்தியில நீ பேசுற? பொருத்தமா இல்லையே. ரமேஷ், இது நல்லா இல்ல. உனக்கு நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரமேஷ், ஒரு கடையை வாங்க 2-3 பேர் போட்டி போடுறது தப்பு இல்ல. ஆனா ஒருத்தர் பேசி அட்வான்ஸ் கொடுத்த கடையை நடுவுல போந்து கெடுக்க பாக்குறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். மத்தவங்க விஷயம் நான் இப்படி பண்ணிருப்பேன். நீ மத்தவங்களை நீ ஒன்னா மாணிக்கம். என்ன பொறுத்தவரையிலும் நீ ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. அதனாலதான் நான் ரத்னசுவாமி மேட்டர்ல தலையிட்டேன். தப்பு ரமேஷ், நீ செஞ்சுட்டு இருக்கிறது பெரிய தப்பு. தப்பு சரி, நியாயம் அநியாயம், இத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது மாணிக்கம். இந்த மாதிரி வியாபார தந்திரத்தை எல்லாம் எனக்கு புரிய வச்ச குருநாதரே நீ தானே. நீ கத்து கொடுத்ததே இப்ப உனக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். ஆமா, உனக்குன்னு வரும்போது மட்டும் ஏன் இப்படி பதற? ரமேஷ், தயவு பண்ணி என்ன எகத்தாளமா பேசாது. உன்ன மாதிரி பணக்காரனுக்கு பிறந்த பையன் இல்ல நான். மார்க்கெட்ல டீ வாங்கி தர பையனா இருந்து கூலி வேலை பார்த்து இன்னைக்கு கடை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். பரவாயில்லையே, பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. மார்க்கெட்ல எனக்கு சொந்தமா ஒரு கடை வாங்கணுங்கிறது என்னோட இத்தனை வருஷ கனவு. முதலாளி, உங்ககிட்ட இருக்கிற வசதிக்கு நீங்க எங்க வேணாலும் எத்தனை கடை வேணாலும் வாங்கலாம். ஆனா ஒருத்தர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவரோட தயவுல தான் இந்த கடை வாங்க போறேன். இதுல ஏதாவது பிரச்சனைனா ஒருவேளை நான் எதிர்காலத்துல கடையை வாங்க முடியாம போயிடலாம். என்ன ராசி இல்லாதவன் சொல்லிடுவாங்க. முதலாளி, தயவு பண்ணி ரமேஷ் கிட்ட சொல்லி இதுல தலையிடாதேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீ சொன்னா நான் ஒதுங்கிக்கணுமா? இப்ப இந்த மாதிரி என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ரமேஷ், நான் சொல்றது கொஞ்சம் டேய், நீ கடை வாங்குறத பத்தி நான் எதுக்குடா கவலை பண்ணோம்? நீ வேலைக்காரன் தானே, கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இரு. அதிகமா ஆசைப்படாத. மாணிக்கம், முதலாளி நிறுத்துறா. இத்தனை வருஷம் என்கிட்ட வேலை பார்த்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம என் கண் முன்னாலே என் பையன் சட்டை பிடிச்சி அடிக்க பாக்குறியடா. முதல்ல வீட்டை விட்டு வெளில போ. முதலாளி, ஏதோ கோவத்துல கோவம் வந்தா என்னைய கை நீட்டி அடிச்சிருக்கியாடா. உன்னை இந்த வீட்டுல விட்டதே தப்பு, பெரிய தப்பு. முதல்ல வீட்டை விட்டு வெளில போ.
போடா. பார், இந்த கடையை நாங்க வாங்கத்தான் போறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. போடா போடா அண்ணா. ரத்னசாமி, அரசியல்வாதிங்க கட்சி மாறுற மாதிரி சட்டு சட்டு பேச்ச மாத்திரியே, என்ன நியாயம் இது? வியாபாரத்துல பேச்சு நாணயம் வேணும். மாணிக்கம், மாணிக்கம் கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. எப்படியா மெதுவா பேசுவாங்க நீ பண்ண காரியத்துக்கு? அன்னைக்கு ஆபீஸ் தேடி வந்து எப்படி கெஞ்சின? மறந்து போச்சா? அந்த பணத்தை புரட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், யார்கிட்ட எல்லாம் கெஞ்சிருப்பேன். என்னோட தேவைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. என்ன தேவைக்கு வேணும் பேசிட்டு இருக்க? அன்னைக்கு கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினியே, அன்னைக்கு எங்க போச்சு புத்தி? அந்த பணத்தை புரட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். வியாபாரத்துல இதை இன்னொருத்தவனுக்கு செஞ்சா நீ ஒத்துப்பியா? ஆமாயா, ஆமா. நான் உங்ககிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினதுன்னு உண்மைதான். ஆனா அக்ரிமெண்ட் எதுவும் போடல. என் சூழ்நிலைக்கு உன்னை விட எவனாவது அதிக பணம் தரேன்னு சொன்னா அவனுக்கு தான் ஏன் முடிப்பேன். எனக்கு தேவை பணம், நீ குடுப்பியா? யோ, மாத்தி மாத்தி பேசுறிய. சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. மாணிக்கனே, கடை அவருது, வசதிப்பட்ட இடத்துல விக்கிறாரு, ஏன் வீந்தறாரு? விட்டு தள்ளுங்க. அப்படி இல்லண்ணே, கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினானே, இப்ப பேச மாத்தலாமா? என்னையா பெருசா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டான், கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டான்னு சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க. உன் அட்வான்ஸ் சேவை இல்லையா? இந்த எப்படியா? அப்படியெல்லாம் வாங்க முடியாதியா? இவ்வளவு நாள் என் காசை நீ வச்சிருக்கிற, அதுக்கு மார்க்கெட் முறைப்படி மாசத்துக்கு 10% வட்டி போட்டுதா, அப்பதான் வாங்குவேன். என்னது, ஒரு மாசம் வட்டி, அதுவும் 10%? இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மாணிக்கம். இது நியாயமா? நீ செய்யறது நியாயம் தான், இதுவும் நியாயம் தான். ரத்னசாமி என்ன, நீங்க பேச்சு மாறினதே சரியில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வாங்கின பணத்தை நீங்க வட்டியோட திருப்பி கொடுக்கறதான முறை. எதுக்கு வீணா பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கீங்க? சரிப்பா, வட்டியோட திரும்ப கொடுத்துறேன். ஒரு வாரம் டைம் தர சொல்லு. சரி மாணிக்கம், ஒரு வாரம் கழிச்சு உன் பணத்தை வட்டியோட திருப்பி தருவாரு. நீ பொறுமையா கிளம்பு. அதுக்கு நான் பொறுப்புப்பா. என்னப்பா அந்த ஆள் இப்படி மாறிட்டான்? மார்க்கெட்ல நாணயமே எல்லாம் போயிடுச்சு. என்ன மாணிக்கம், இந்த ரமேஷ் உனக்கு தெரியாம உன்னை ஓவர்டேக் பண்ணி இந்த ரத்தினசாமியை வர சொல்லியிருக்கான். இது எப்படி உனக்கு தெரியாம போச்சு? இப்பதான் சிதம்பரத்துக்கிட்ட மார்க்கெட்ல நடக்கிற நிலவரம் பூரா உனக்கு கிளீனா தெரியும்னு பெருமையா பேசினேன். அதுக்கு நேர்மாறா போச்சே. ஐயா, நான் கவனமா தான் இருந்தேன். அந்த ரத்னசாமி தான் போன மாதிரி. அதெல்லாம் சரி, நம்ம கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கானே, அதுக்கு என்ன சொல்றான்? அவன் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறான்னா, நான் தான் வேண்டானே. ஒரு மாசத்துக்கு 10% வட்டி மாதிரி கணக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணேன். அவன் தரேன்னு ஒத்துக்கிட்டான். இன்னும் 2 நாள் நம்ம பணம் வட்டியோட வந்து சேரும். பரவாயில்லையே, இவ்வளவு டென்ஷன்லயும் ஆத்திரத்திலையும் ஒரு பிசினஸ் மேனுக்கே உண்டான புத்திசாலித்தனத்தோட நடந்துகிட்டு இருக்கியே, அதுக்கு என்னோட பாராட்டுக்கள். இருந்தாலும் சுந்தரம், இந்த கடை கைவிட்டு போனது வருத்தமா தானே இருக்கு. விடு சிதம்பரம், இந்த கடையை விட்டா வேற கடையே கிடையாதா? மார்க்கெட்ல நல்ல கடை வரும், அப்ப பாத்துக்கலாம். நீ சொன்ன சரிப்பா. அப்போ நாங்க கிளம்பலாமா? போயிட்டு வாப்பா. உன் உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. வாங்க மாப்பிள்ள. என்னப்பா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? சுந்தரையா என்ன சொன்னாரு? என்னடா மாணிக்கம், 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? என்னதான் சொன்னாரு? சுந்தரையா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாருமா. ஆனா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைஞ்ச மாதிரி இந்த ரத்னசாமி நடுவுல புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அந்த ஆளா? அன்னைக்கு கூட வீடு தேடி வந்து சீக்கிரம் கரையம் பண்ண சொல்லி கெஞ்சினானேடா. ஆமாமா, இங்க வந்து கெஞ்சுன்னு கெஞ்சினான். ஆனா பழைய முதலாளி சிவசாமியோட பையன் ரமேஷ் இல்ல, அவன் எப்படியோ மோப்பம் பிடிச்சி இவனை கூட்டிட்டு போய் கவுத்துட்டான். இப்ப ரத்னசாமி கடைய ரமேஷுக்கு தான் விற்க போறானா. நம்மளை விட பணம் அதிகம் தரேன்னு ஆசை காமிச்சிருக்கான். இவனை தலையாட்டிட்டான் துரோகி. அட பாவி, விளங்குவானுங்களா அவனுங்க? அவன் குடும்பம் தான் விளங்குமா? இப்படி பண்ணிட்டானுங்களே. விடுங்கம்மா, இப்ப அவங்கள திட்டி என்ன போகுது? நமக்கு அந்த கடை கிடைக்க கொடுப்புன்னு இல்லை, அவ்வளவுதான். மனசு ஆறலையே. ஏண்டா மாணிக்கம், நாம அந்த கடையை வாங்குற விஷயம் எப்படிடா சிவசாமி வீட்டுக்கு தெரிஞ்சது?
ரகசியமா தான் வச்சிருந்த? ஆமாம்மா, அந்த விஷயம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏண்டி நிர்மலா, நீ தான் அவங்க வீட்டுக்கு போக வர இருக்க, நீ எதுவும் சொன்னியாடி? ஐயோ, நான் எதுவும் சொல்லலமா. நாங்க போனா பாடத்தை தவிர வேற எதை பத்தி பேச மாட்டோமா? ஏன் நிர்மலா, தினம் அந்த வீட்டுக்கு போறியா? தினமும் இல்லைண்ணே, அப்பப்ப போவேன். ராதா கூட பாட சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே வந்துருவேனே. ம், இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டியதில்லை. அண்ணே, நான் எதுக்காக போறேன்? ம், இத்தனை நாள் நீ அவங்க கூட யதார்த்தமா பழகிருக்கலாம், ஆனா அவங்க நம்ம கிட்ட யதார்த்தமா பழகல. இன்னைக்கு அவங்களுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. நீ அங்க போக வேண்டியதில்லை, அவ்வளவுதான். முடியாதுண்ணே, நான் போவேன். பாட சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண. பதில் பேசிக்கிட்டு சொல்றேன், எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, விட்டா கை கழுவ வரைக்கும் போயிருக்கோன்னு. எனக்கு பகை இருக்கிற வீட்டுல உனக்கு என்ன பழக்க வேண்டியிருக்கு? மரியாதையா சொன்னதை கேட்கணும், அவ்வளவுதான். பதில் பேசின பல்ல கழட்டிடுவேன். சரிடா சரி, அவளை ஏன் திட்டுற? பின்னமா என் பொழப்பை கெடுக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீட்டுல இந்த கழுதைக்கு என்ன சிநேகித்த வேண்டி கிடக்கு? அறிவில்ல? டேய், இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத உன் தங்கச்சி மேல எதுக்குடா கோவத்தை காட்டுற? எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மகராசியோட அதிர்ஷ்டம். அதான்டா உன்னை போட்டு இந்த பாடு படுத்துது. என்னமா சொல்றீங்க? எல்லாம் உன் பொண்டாட்டியோட ராசி தான். அவளை கல்யாணம் பண்ணி மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இத்தனை வருஷமா நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ உண்டா இருக்கான்னு அவ செய்தி சொன்ன உடனே கூடி வந்த கடையும் கைய விட்டு போயிடுச்சு. எல்லாம் அந்த புள்ள உண்டான நேரம் தான்டா.